மாதமா ஒரு தடவையா, வருஷத்துக்கு ஒரு தடவை? குடும்பத்திற்கு 10,000 சிங்கிள் பேமெண்ட் அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னா 10,000 ரூபா, ரேஷன் கார்டுக்கு 10,000 கொடுக்கணும். அறிவிச்சிருக்காரு. 4 ஸ்கீம் அறிவிச்சிருக்காரு. மந்த்லி 1000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. பொங்கலுக்கு 1000 ரூபாய். தேர்தல் காலத்து வாக்குறுதிகள், வழக்கமான வாக்குறுதிகள். அதிமுக ஆட்சிக்கு வராது என்கிற நம்பிக்கையில் இந்த அறிவிப்பை செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். என்றாலும் கூட இதுபோன்ற அறிவிப்புகள் உழைக்கிற மக்களிடத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. திமுக அறிவித்ததற்கு போட்டியாக அதிமுக அறிவிக்கிறது என்கிற புரிதல் மக்களுக்கு இருக்கும். எனவே இது தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று நம்புகிறேன். 2 கட்சிகளும் மாறி மாறி போட்டி இலவசம் அறிவிச்சீங்கன்னா நம்ம நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு, அதை எப்படி சமாளிப்பீங்க? மக்கள் மாற்ற தேடி போக மாட்டாங்களா? இலவசம் இல்லைன்னு சொல்ற போட்டு போக மாட்டாங்களா? தொடக்க காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். கல்வியை தவிர, மருத்துவத்தை தவிர வேறு எதனையும் இலவசமாக கட்டணம் இல்லாமல் வழங்கக்கூடாது என்று கூறியிருக்கிறோம். திமுக மகளிரை மேம்படுத்துவதற்கு, மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்துவதற்கு உரிமைத் தொகையாக வழங்குகிறது. அது சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற அல்லது காலங்காலமாக வஞ்சிக்கப்பட்டு வலிமை அற்ற நிலையில் இருக்கிற, அதிகாரம் இல்லாத நிலையில் இருக்கிற பெண்களை வலிமைப்படுத்தும் என்கிற வகையில் அந்த உரிமைத் தொகை திட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. அதேபோல மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படுகிற ஊக்கத்தொகையையும் வரவேற்கிறோம். இதனால் ஏற்படுகிற நிதி சுமை என்பது சமாளிக்கத்தக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்கிற நம்பிக்கையில்தான் இந்த நிலைப்பாட்டை திமுக மேற்கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் கடந்த காலத்தில் கடுமையான நிதி நெருக்கடி இருந்த சூழலிலும் கூட இந்திய ஒன்றிய அரசு மாநிலத்திற்கென்று ஒதுக்க வேண்டிய நிதி பங்கீட்டை ஒதுக்காமல் தவிர்த்தும் கூட தமிழ்நாட்டுக்கான மொத்த உற்பத்தி ஜிடிபியின் அளவை உயரச் செய்திருக்கிறது. பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அந்த வகையில் இந்த நிதிச் சுமையையும் மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்குமானால் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. சார், பொதுவாக இந்தியன் எக்கானமி வந்து ஏழையாகவே இருப்பான், பணக்காரன் இருப்பான், அந்த மாதிரி எக்கானமி தான் அது. இந்த மாதிரி இலவசங்களை கொடுக்கும்போது மக்கள் வந்து இலவசத்தை நம்பி தான் இருக்கிற மாதிரியான ஏழையாக வைக்கணுங்கிறது தான் 2 கட்சிகளோட எண்ணமாக இருக்குன்னு அந்த கோணத்திலும் இதை பார்க்கலாம். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்பதைப் போல டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே பொருளாதாரத்தில் மேம்படுகிற நிலையில் அதனை பகிர்ந்து மக்களுக்கும் வழங்குகிற ஒரு திட்டமாக இதை ஏன் நாம் பார்க்கக்கூடாது என்ற கேள்வியும் எழுகிறது. இது பெரிய தொகை இல்லை என்றாலும் கூட அனைவருக்கும் உரிய நேரத்தில் ஒரு பொருள் உதவி வழங்கப்படுகிற போது அவர்களால் பொருளாதார சுமைகளிலிருந்து மீண்டெழ முடியும், அதற்கான ஒரு வாய்ப்பை இது உருவாக்கி தரும் என்கிற வகையிலும் என்கிற கோணத்திலும் இதை அணுக வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். திமுக கூட்டணி வந்து
கட்சி கூட்டணி விஜய் விமர்சிச்சிருக்காரு. அதை நான் எப்படி பார்க்கறது? அவருக்கு தோன்வதை அவர் சொல்லுகிறார், எழுதி கொடுப்பதை வாசிக்கிறார். திமுக எதிர்ப்பை மட்டுமே அரசியலாக பேசுகிறார். அவர் இதுவரையில் 5 கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்டதாக சொன்ன அவர் அந்த தலைவர்களின் கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை தன்னுடைய தலைமையை ஏற்று வருகிற தொண்டர்களுக்கு விளக்கியதாக தெரியவில்லை. ஒருவேளை எதிர்காலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை கூட அவர் விளக்கி சொன்னதாக தெரியவில்லை. அவர் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரையில் ஒரே அஜெண்டா மட்டும்தான் அவருடைய செயல் திட்டமாக இருக்கிறது. ஒரே ஒரு செயல் திட்டம்தான் திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என்று. திமுகவை அவர் எதிர்ப்பதிலே அது அவருக்கான அரசியல் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தில்லை. திமுக எதிர்ப்பை அவர் முன்னிறுத்தட்டும். ஆனால் அவருடைய விஷன் என்ன என்பது இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதற்காக கட்சி தொடங்கினார், யாருக்காக கட்சி தொடங்கினார், எந்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்கிறார், என்ன செயல் திட்டங்களை வரையறுத்து அதை நடைமுறைப்படுத்தப் போகிறார் என்று இதுவரையில் அரசியல் களத்தில் நிற்கிற எம்மை போன்றவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. சார், தொகுதி பங்கீட்டுக்கு இது வரைக்கும் அழைப்பு இல்லைன்னு சொல்றீங்க. சில கட்சிகள் சீமான் ஒவ்வொரு கட்சியை தான் அழைப்பாங்க. வேட்பாளர் வரைக்கும் வந்துட்டாங்க. இது ரொம்ப இந்த தனியா நிக்கிறவங்க எப்ப வேணாலும் அறிவிக்கலாம். அதுல என்ன இருக்கு? தனிச்சு நிக்கிறவங்க எப்ப வேணாலும் வேட்பாளர் அறிவிக்கலாம். வெற்றி பெறப் போவதில்லை என்கிற நிலையில் எப்படி வேண்டுமானாலும் பகிர்ந்தளிக்க முடியும். அது பிரச்சனை கிடையாது. ஒரு மெகா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு கட்சியாகத்தான் அழைத்து பேசுவார்கள். விரைவில் அழைப்பு வரும், நாங்கள் பேசுவோம். கூட்டணியில ஐயர்கள் போயிட்டு சீட்டை கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் ஒண்ணு நிக்கவும் தயாரிட்டாரு. ஏற்றி போனவங்களுக்கும் அதே நிலைமை தான், உங்களுக்கும் அதே நிலைமை தான் ஏற்படும். 6 வச்சிருக்கீங்க, 5 நிலைன்னு சொன்னா உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதே இரட்டை இலக்கத்தில் அது முன்கூட்டியே நீங்க யூகமா ஒரு கேள்வி கேட்டு நான் யூகமா ஒரு பதில் எப்படி சொல்ல முடியும்? இன்னும் 2 நாள்ல 3 நாள் எங்களை கூப்பிட, இன்னும் 2 நாள்ல 3 நாள் எங்களை கூப்பிட போறாங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். இல்ல உங்களோட அது வரைக்கும் பொறுமையா இருக்கு. உங்களோட தாட் எப்படி சார் இருக்கு? டபுள் டிஜிட் சொல்லிட்டே இருந்தீங்க. இப்போ வந்து எது எப்படி இருந்தாலும் எங்கள் கூட்டணியில் எந்த சிக்கலும் எழாதவாறு பார்த்துக் கொள்வது எங்களுக்குரிய பொறுப்பு. அது எங்களுக்கான கடமை. நாங்கள் பங்கிட்டுக் கொள்வதில் முன்ன பின்ன இருக்கலாம், அதுல சலசலப்பு வரலாம், மாறுபட்ட கருத்துக்கள் எழலாம், விமர்சனங்களும் வரலாம். அதை ஊடகங்கள் சண்டை, சச்சரவு, உடைவு, சிதைவு என்றெல்லாம் எழுதக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கும். இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சியும் நன்கு பக்குவமடைந்த, முதிர்ச்சி அடைந்த தலைமையை கொண்டிருக்கிற கட்சிகள். எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொகுதி பங்கீட்டினால் எந்த சிக்கலும் எழாது அல்லது உடைவதற்கோ சிதறுவதற்கோ வாய்ப்பு இருக்காது. பொது தொகுதி கேட்கிற எண்ணம் இருக்கா? கேட்டு அது ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். எண்ணம் இல்லை இல்ல வாங்கியிருக்கிறோமே. போன தடவை நாங்கள் 2 இடத்துல ஜெயிச்சிருக்கோமே. திருப்போரூர், நாகப்பட்டினம் 2 பொது தொகுதி தான். அதுக்கு முன்னாடி முகையூர் வாங்கியிருக்கிறோம், உளுந்தூர்பேட்டை வாங்கியிருக்கிறோம், சோழிங்கநல்லூர் வாங்கியிருக்கிறோம். எத்தனையோ பல முறை பொது தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். இந்த முறையும் எங்களுக்கு பொது தொகுதி கொடுப்பாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைஞ்சிருக்காங்க. இப்ப எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து விஜயகாந்த் வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தார் திமுகவை. அந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து பேசும் பொருளா இருக்கு. இந்த கேள்விக்கு விஜயகாந்த் தலைமையிலான அந்த கட்சி, அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் தான் பதில் சொல்லணும். எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது. அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஓபிஎஸ் மனம் வந்து பேசியிருக்காரு சார், நான் அரசியல் விட்டே போயிடுறோமா, என்ன வழி சொல்லுங்கிற மாதிரி பேசியிருக்காரு பேட்டியில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இவ்வளோ தடவை ஒரு சிஎம்மாக இருந்தார், கட்சியை வழி நடத்தினார், கடைசியில் இப்போ அவருடைய நிலைமை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மிகவும் பொறுமைசாலி, நிதானமானவர், சகிப்புத்தன்மை உள்ளவர், சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கிற பக்குவம் அவரிடத்திலே உண்டு. விட்டு கொடுத்து போகிற பக்குவமும் அவரிடத்திலே உண்டு. அவர் அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொள்ள, அந்த கூட்டணியிலே இணைத்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்தார். ஆனால் மேனாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு அவருக்கு இடம் தரவில்லை என்பது ஏனென்று நமக்கு விளங்கவில்லை. அவர் திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில ஊடகங்களின் மூலம் யூகங்களாக நாம் பார்க்க நேர்ந்தது, படிக்க நேர்ந்தது. ஒருவேளை அவர் திமுக கூட்டணியில் இடம்பெறும் சூழல் அமைந்தால்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சியோடு வரவேற்கும். சென்னையில் மின்சார ரயில்